வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் லைட். சித்திரகுப்தனுக்கு பாவ புண்ணிய கணக்கெழுதும் பணி கிடைத்த கதை தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சித்திரா பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த நாளில் அரிசி மாவில் இவரது உருவத்தை வரைந்து சித்திர அன்னங்கள் எனப்படும் பலவிதமான கலவை சாதங்களை நைவேத்தியமாக படைத்து மாலை வேளையில் வழிபாடு செய்ய வேண்டும். சித்திரகுப்தர் வழிபாட்டுடன் சந்திர பகவான் வழிபாடு மற்றும் சந்திர தரிசனம் செய்யும் வழக்கம் உள்ளது. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது போன்ற பல பழமொழிகளை நாம் தவறாக புரிந்து கொண்டும் பொருளை திரித்தும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதுபோல் அர்த்தம் தெரியாமல் நாம் பயன்படுத்தும் பழமொழிகளில் ஒன்றுதான் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்ற பழமொழி. இது தானம் செய்வதை அடிப்படையாக கொண்ட பழமொழிதான். ஆனால் தன்னுடைய தேவைக்கு வேண்டிய அளவிற்கு பொருளை வைத்துக்கொண்டு மீதம் இருப்பதை தானம் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் புரிந்து கொண்ட அர்த்தம். ஆனால் இதன் உண்மையான பொருள் தன்னுடைய தகுதிக்கும் மிஞ்சி தான தர்மம் செய்ய வேண்டும் என்பது ஆகும். இதற்கு சித்திரகுப்தரின் கதையை, அவருக்கு பாவ புண்ணிய கணக்கெழுதும் வேலை கிடைத்ததற்கான கதையை உதாரணமாக சொல்வார்கள். சித்திரகுப்தர் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் சுக்கிரஹோரையில் மகாலட்சுமியை பக்தி சிரத்தையோடு பூஜை செய்து வழிபட்டு வந்தார். இந்த பூஜையின் பலனாக அவருக்கு மலையளவிற்கு பொன்னும் பொருளும் நவரத்னங்களும் என மலையளவிற்கு செல்வத்தை பெற்றார். அள்ள அள்ள குறையாமல் லக்ஷ்மி கடாட்சத்தால் கிடைத்த செல்வத்தை தனக்கென ஒரு கடுகு அளவிற்கு கூட பயன்படுத்தி கொள்ளாமல் அனைத்தையும் தான தர்மம் செய்தார். பூலோகத்தில் உள்ள பல கோடி கோவில்களிலும் தான தர்மமாக வாரி வழங்கினார். இதன் பலனாக வானம் அளவிற்கு புண்ணியத்தை பெற்றார். புண்ணிய பலன்களை அதிகம் பெற்றதால் ஆணவம் கொண்ட சித்திரகுப்தன் தான தர்மத்தை தன்னை மிஞ்சியவர் யாருமில்லை என்ற அகம்பாவம் ஏற்பட்டது. இந்த ஆணவத்தால் பிறரை இழிவாக நினைக்கும் குணமும் சித்திரகுப்தனுக்கு வந்தது. அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க எண்ணிய மகாவிஷ்ணு சித்திரகுப்தரை பிரம்மாவிடம் ஒப்படைத்து பூலோகத்தில் உள்ள கோவிலுக்கு தான தர்மம் வாரி வழங்கியதால் பிரபஞ்சத்திலேயே அதிக புண்ணிய சக்தியை சித்திரகுப்தன் பெற்றுள்ளார். அதற்குரிய பலனாக உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பாவ புண்ணியங்களை கணக்காக எழுதும் தெய்வீக சக்தியை வழங்குகிறேன் என வரமும் தந்தார். திருமால் தனக்கு கொடுத்த வரத்தால் மகிழ்ந்த சித்திரகுப்தன் மகிழ்ச்சியுடன் தனது பணியை துவங்கினார். முதல் வேலையாக சித்திரகுப்தனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பிச்சைக்காரனின் தான தர்ம கணக்கை எழுதும் வேலை. திருவண்ணாமலை கோவில் முன்பு ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டிருந்தான். அவருக்கு அருகே கைகால்கள் இல்லாத ஒருவருக்கு பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். முதல் பிச்சைக்காரன் தனது தட்டில் இருந்த 10 பைசாவை கைகால்கள் இல்லாதவரின் தட்டில் போட்டான். அதற்கு அவர், 10 பைசாவை வைத்து என்ன செய்வது? கஞ்சி வாங்க வேண்டுமென்றால் கூட 25 காசுகள் தேவை என்றார். அவர் மீது பரிதாபம் கொண்ட அந்த முதல் பிச்சைக்காரன் பக்கத்தில் இருந்தவரிடம் 15 பைசா கடன் வாங்கி கொடுத்தார். இந்த பாவ புண்ணிய கணக்கை எழுத துவங்கினார் சித்திரகுப்தர். முதல் பிச்சைக்காரரின் கணக்கில் தானம் 10 பைசா, கடன் 15 பைசா என எழுதினார். இதனால் எழுத்துக்கள் மாயமாக மறைந்து காணாமல் போயின. இதை கண்டு திகைத்து போன சித்திரகுப்தர் தானம் 25 பைசா, கடன் 15 பைசா என எழுதினார். இதுவும் மறைந்து போயின. தான் கணக்கை சரியாக எழுதவில்லையோ என கலக்கமடைந்த சித்திரகுப்தர் பிரம்மாவிடம் சென்று வழி கேட்டார். பிரம்மாவோ இதற்கு தனக்கும் வழி தெரியவில்லை என கூறி மகாவிஷ்ணுவிடம் அழைத்துச் சென்றார். திருமாலிடம் சரணடைந்த சித்திரகுப்தன், நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என கேட்டார். இதை கேட்ட பெருமாள், அந்த பிச்சைக்காரனிடம் இருந்த தொகை எவ்வளவு என கேட்டார். 10 பைசா என்றார் சித்திரகுப்தன். எவ்வளவு தானம் செய்தான் என கேட்டார். 25 பைசா என்றார் சித்திரகுப்தன். இப்போது பதிலளித்த பெருமாள், நீ அளவில்லாமல் பொருளை தானம் செய்ததால் இந்த பதவியை பெற்றாய். லக்ஷ்மி கடாட்சத்தால் கிடைத்த செல்வத்தை அனைத்தையும் தானம் செய்தாய். அதாவது உன்னிடம் இருந்ததை தர்மம் செய்தாய். ஆனால் அந்த பிச்சைக்காரனோ தன்னிடம் இருந்ததை விடவும் அதிகமாக தானம் செய்தான். அதாவது அவனது தகுதியையும் தாண்டிதான் செய்தான். அதுவும் திருவண்ணாமலை கோவில் வாசலில். அப்படியானால் உன்னை விட அவன்தானே உயர்ந்தவன்.
எதையும் எதிர்பார்க்காமல் உதவ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தானம் செய்ததால் அவன் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைந்து விட்டான். அப்படிப்பட்டவனுடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதும் தகுதி உனக்கு இல்லை. அதனால்தான் நீ எழுதிய அனைத்தும் மறைந்து போயின. யார் ஒருவன் தனது தகுதிக்கும் மிஞ்சி தான தர்மங்கள் செய்கிறானோ அவனுடைய கர்ம பலன்களை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். தனது தவறை உணர்ந்த சித்திரகுப்தன் திருமாலின் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டார். சித்திரகுப்த சுவாமியின் வரலாறு 4 விதமாக கூறப்படுகிறது. பார்வதி அம்பாள் சித்திரம் வரைந்தார். அழகான அந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுத்தார். சித்திரத்திலிருந்து உயிர் பெற்றதினால் சித்திரகுப்தா என பெயர் பெற்றார். காமதேனுவின் வயிற்றில் உதித்தார். அதனால் பசும்பால் பசுந்தயிர் இவருக்கு அபிஷேகம் நைவேத்தியம் செய்யக்கூடாது. எருமைப்பால் எருமை தயிர்தான் அபிஷேகம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று சிலர் கூறுவர். சித்திரை மாதத்தில் பிறந்த புத்திரன் சித்திரபுத்திரன் சித்திரகுப்தன் எனப்பட்டார். ஆரம்பத்தில் யமதர்மன் தனிநபராக கோடிக்கணக்கான மக்களின் பாவ புண்ணியங்களை மேற்கொண்டார். அந்த பணி கடினமாயிருக்கவே யமதர்மன் சிவபெருமானிடம் வேண்டினார். அப்போது அவர் அருகில் நின்றிருந்த பிரம்மாவிடம், யமதர்மனுக்கு ஒரு உதவியாளனை தரவேண்டியது உமது பொறுப்பு என்றார். இதனை யமனின் தந்தையான சூரிய பகவானுக்குத்தான் அச்செயலை ஈடேறும்படி செய்ய இயலும் என அறிந்த பிரம்மா சூரியனுக்குள் ஒரு அக்னியை தோற்றுவித்தார். சூரியனின் மனதிற்குள் காதல் ஏற்பட்டது. அதன் பொருட்டு சூரியன் வானில் சஞ்சரிக்கும் போது எதிர்பட்ட வானவில்லை 7 வண்ணங்களை ஒருங்கிணைத்து ஒரு பெண்ணாக உருமாற்றி அப்பெண்ணை நீலாதேவி என்று பெயரிட்டு அவருடன் வாழ்ந்து வந்தார். அதன் காரணமாக ஒரு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி நாளில் ஒரு மகன் பிறந்தார். அவருக்கு சித்திரபுத்திரன் என பெயரிட்டனர். அக்குழந்தையின் இடக்கையில் ஏடும் வலக்கையில் எழுத்தாணியும் தோன்றினார். வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுதான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள். சித்திரகுப்தர் காஞ்சியில் சிவபெருமானை கடுமையாக பூஜை செய்தார். அதன் பயனாக அறிவாற்றலும் எல்லா சித்திகளும் கிடைத்தது. அதன் மூலம் சித்திரகுப்தர் படைப்பு தொழிலை மேற்கொள்ள ஆரம்பித்தார். இதனை கண்டு பிரம்மா உட்பட அனைவரும் அதிர்ந்தனர். இதனை சூரியனிடம் தெரிவித்தனர். உடனே சூரியன் தன் மகனான சித்திரகுப்தனிடம், மக்களின் இரவு பகல் என்று பொழுதினை கணக்கிட்டு மக்களின் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துபவன் நான். அதேபோல் நீயும் மக்களின் கணக்கை, அதிலும் பாவ புண்ணியத்தை கணக்கெடுப்பாயாக. படைப்புத் தொழில் உனக்கு உரியதல்ல, அது பிரம்மனின் தொழில் என அறிவுறுத்தினார். மேலும் மகனுக்கு திருமணம் செய்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவான் என்பதனை உணர்ந்த சூரியன் சித்திரகுப்தனுக்கு மனைவியாக வரவேண்டி தவம் புரிந்த கன்னிகளான சிவாம்சத்தில் உதித்து க்ஷத்திரிய தர்மத்தை வகித்த மயபிரம்மனின் மகள் நீலாவதியும் பிராமண தர்மத்தை வகித்த விஸ்வபிரம்மாவின் மகளான கர்ணகியும் தன் மகனுக்கு ஏற்ற மனைவியர் என்று நினைத்து அவர்களை திருமணம் செய்து வைத்தார். சித்திரகுப்தன் வணியை மறந்து சந்தோஷமாக குடும்பம் நடத்தியதில் கலவரமடைந்த யமதர்மன் நேராக தந்தை சூரியனிடம் சென்று தன் குறையை விளக்கினார். சித்திரகுப்தனின் பொறுப்புகளை விளக்கி யமதர்மனுக்கு உதவி புரிய அனுப்பி வைத்தார். தன் மனைவியருடன் யமபுரிக்கு புறப்பட்ட சித்திரகுப்தர் அங்கே அமர்ந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எந்த தவறும் வராதபடி இப்பொழுதும் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறார். சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. சிற்பக்கலைக்கு புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவிலுக்கும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் இடையில் இந்த கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரகுப்தர் கர்ணகி அம்பலுடன் எழுந்தருளியுள்ளார். கோவில் முன்புறம் விநாயகர் தெற்கு நோக்கி அமர்ந்துள்ளார். கோவில் உள்ளே துர்கா, நவக்கிரகம், ஐயப்பன் சந்நிதிகள் உள்ளன. கோவில் பின்புறம் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. பல்வேறு சிறப்புகளை பெற்ற சித்திரகுப்தர் கோவிலில் அவரது பிறந்த நாளான சித்ரா பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஒவ்வொரு மாதம் வரும் பௌர்ணமிக்கும் தனிச்சிறப்பு உண்டு. அந்த வகையில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தோடு பௌர்ணமி சேர்ந்து வரும் நாள் சித்திரா பௌர்ணமி என்று அழைக்கிறோம். இந்த நாளில் நிலா பூமிக்கு மிக அருகில் வரும் என்பதால் பார்க்க பெரிதா தெரியும். சித்திர பௌர்ணமி அன்று இரவு நிலா ஒளியில் நதிக்கரைக்கு குடும்பத்தோடு சென்று சாப்பிடும் பழக்கம் உண்டு. நவீன காலத்தில் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். சித்திர பௌர்ணமி நாளை ஒட்டி சித்திரகுப்தர் பூஜை நடத்துவார்கள். மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி யமனுக்கு கொடுக்கும் பணி இவருக்கு. இவர் சித்திரா பௌர்ணமி என்றுதான் பிறந்தார். அன்றைய தினம் இவரை வணங்கினால் நீண்ட ஆயுளையும் உடல் பலத்தையும் கொடுப்பார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.